என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஆரோக்கியமான புட்டில் எத்தனையோ வகை இருக்குது. அது சாதாரண அரிசியில் மாவில் செஞ்சால் அரிசி புட்டு எந்த வித சத்தும் கிடையாது. அதே ரவையில் செய்ய போகிறோம். ரவையில் செஞ்சால் அது இன்ஸ்டன்ட் புட்டு, அது ஒரு வித்தியாசமான சுவையை கொடுக்கும். ஆனால் சத்து மிகுந்தது இந்த சிகப்பு புட்டரிசி. இந்த சிகப்பு புட்டரிசி குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தானது, தாய்மார்களுக்கு ரொம்ப சத்தானது, கால்சியம் சத்து நிறைஞ்சது. அந்த டயபெட்டிஸ் சுகர்காரங்க இருக்காங்கல்ல, சக்கரை வியாதி, அவங்களுக்கு இது ரொம்ப பொருத்தமான, ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு ஆரோக்கியமான ஒரு அரிசி சிகப்பு புட்டரிசி. அந்த சிகப்பு புட்டரிசியில் இன்றைக்கி நம்ம புட்டு செய்ய போகிறோம். ரொம்ப எளிமையானது, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு 20 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். 10லேருந்து ஒரு 10 நிமிஷம் அது வேகணும், 10 நிமிஷம் மாவை ஊற வைக்கணும், 10 நிமிஷத்தில் 20 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க செய்யலாம். ஒரு சுத்தமாக அந்த சிகப்பு புட்டரிசியை தண்ணியில் நல்லா 1க்கு 2 3 தடவை அலசிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு திருப்பி வெயிலில் காய வச்சு மிஷினில் பொறுன்னு அரைச்சி நல்லா அந்த மாதிரி பதத்துக்கு கொடுத்துட்டு திருப்பி நம்ம சட்டியில் நல்லா வறுத்து வச்சுருக்கிற புட்டு மாவு. இது இந்த பாருங்கள், இவ்வளோ கப்பு எடுத்தால் போதும், பொதுன்னு வந்துடும். ஒரு புட்டு குழாவுக்கு தாராளமாக போய் மீதி கூட இருக்கும். இந்த கணக்கில் இதை பாருங்கள், அரை கப்பு எடுத்திருக்கேன். அரை கப்புக்கு 1/4 கப்பு தண்ணி போதுமானது. இந்த அரை கப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 கப்பு தண்ணி, அரை கப்பு எடுத்துருக்கோம், 1/4 கப்பு தண்ணி. அந்த 1/4 கப்புலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்து கரைச்சிக்குங்க. உப்பு இந்த பாருங்க ஒரு சிட்டிகை, ரொம்ப போடக்கூடாது உப்பு, ஏன்னா இது உப்பு குழம்பு போட்டு சாப்பிடல, அதனால் சர்க்கரைக்கும் போட்டு சாப்பிட்ற மாதிரி முதல்ல போட்டுங்க. கொஞ்சமான உப்பு திட்டமாக போட்டுக்கிட்டு கரைச்சிக்குங்க. உப்பு கரைச்சிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டு பிசைங்க. 1/4 கப்பு இதுக்கு போதுமானது. தண்ணி ஊறின உடனே பொதுன்னு வந்துடும். மாவு பார்க்கும்போது கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஊறின உடனே நல்லா, ஏன்னா இது வறுத்த மாவு, அதனால் வாசனையும் கமகமன்னு இருக்குது. சும்மா இப்போவே அப்படியே தேங்காய் போட்டு சாப்பிட்லாம். தேங்காய் போட்டு சக்கரை போட்டு பிரட்டிட்டு அவிக்காமல் கூட சாப்பிட்லாம். ஊற வச்சுட்டோம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம். நல்லா பொழுண்டு நல்லா இன்னும் பொழுண்டு ஆயிரும். இதை அப்படியே மூடி வச்சுருவோம். 10 நிமிஷம் மூடி இருக்கட்டும். நீங்கள் எதிர்பார்த்த மசாலா, பாய் விட்டு பிரியாணி மசாலாலேருந்து எல்லா வகையான 8 வகையான மசாலா ரெடி பண்ணியிருக்கிறோம். தனித்தனியாக தேர்ந்தெடுத்து வறுத்து பொறுமையாக செஞ்சுருக்கிறோம். நல்ல ருசியாக இருக்கும். 50 கிராம் பாக்கெட்டு, 100 கிராம் பாக்கெட்டு, 250 கிராம் பாக்கெட்டு, அரை கிலோ பாக்கெட்டு கிடைக்கும். நீங்கள் வாங்கி ருசிச்சு பாருங்கள். இதை தபாலில், இந்தியன் போஸ்ட்டில், ஸ்பீட் போஸ்ட்டு, சாதா போஸ்ட்டில், கொரியரில் அனுப்பி வைக்கிறோம். உங்களுக்கு தபால் செலவு ரொம்ப குறைவு. உள்ளூர் வெளியூருக்கு எந்த இருந்தாலும் வெளிநாடுகளுக்கும் கேளுங்க, உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். விலைப்பட்டியல் உங்களுக்கு இந்த வீடியோவிலே காட்டியிருக்கோம். எங்களை தொடர்புடைய நம்பர்களும் வீடியோவிலே வரும், அதை தொடர்பு கொள்ளுங்கள். பாருங்க, அதே மாதிரி புட்டுக்குழாவில் ஒரு கால்வாசி அது ரொம்ப வைக்கக்கூடாது, கால்வாசி தண்ணி, இல்லைன்னா புட்டுக்குழாக்குள்ளே தண்ணி போயிடும் கொதிச்சு. அதனால் கால்வாசி தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி குழாவை இதை வச்சுருவோம். வச்சு நல்லா கொதிக்கட்டும். இந்த புட்டுக்குழாவில் உள்ள கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அல்லது நெய், வேறு எதுவும் தேய்க்கக்கூடாது. தேங்காய் எண்ணெய் தேய்க்கலாம், நெய் தேய்க்கலாம். இந்த தட்டுலையும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். அதை மேலே இப்படி போட்டுருவோம். அடியில் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்குங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். தேங்காய் நல்லா தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். இது தேங்காய் தான் முக்கியமான ஒரு பொருளே, வேறு எந்த விதமான செலவும் கிடையாது இதுக்கு. அதே மாதிரி இதை எடுத்துகிட்டு பாருங்கள், நம்ம ஊற வச்சுருந்தோம். ஒரு 10 நிமிஷம் தண்ணி போட்டு பிரட்டி மூடி வச்சோம். பாருங்கள், பொழுன்னு இருக்குது. பாருங்கள், இப்படி பிடிச்சா இப்படி கொலக்கட்டை பதத்துக்கு பிடிக்கணும், இப்படி வரணும். உதுந்துடணும். இதுதான் புட்டு பதம். இது பாருங்கள், இப்படி பிடிக்கிறேன், கொலக்கட்டை மாதிரி பிடிபடுது. அதே நேரத்தில் உதுத்துட்டேன், இந்த பாருங்கள் உதுந்துருச்சு. இது கரெக்டான புட்டு பதம். இப்போ நம்ம மாவை மறுபடியும் பிணையக்கூடாது. பூ போல் அந்த விரல்கிட்ட அப்படி பூ போல் உதுத்து விட்டுட்டு இப்போ நீங்கள் தூக்கி உள்ளே போடுங்க. மறுபடியும் தேங்காய் துருவல் மறுபடியும் போடுறேன். மறுபடியும் இந்த புட்டு துருவலை நல்லா அப்படி விரல்கிட்ட
பூ போல் உதுத்துட்டு 3-4 விரல்ட்டு அப்படி சும்மா அப்படி உதுத்து போடுங்க. உதுத்துட்டு பாருங்கள், அப்படி எள்ளி உள்ளே போடுங்க. போட்டுட்டு அமுக்கக்கூடாது, ப்ரெஸ் பண்ணக்கூடாது. எப்படி நீங்கள் போட்டிங்களோ அப்படியே அதே திட்டத்துக்கு லேசாக விட்டு அப்படி லேசாக தட்டிட்டு பாருங்கள், இது மேலேயும் தேங்காய் துருவல் போடுறேன். இப்போ மூடிட்டோம். மூடி வைங்க. இப்போ தண்ணி நல்லா சூடாகி ஆவி வருது. ஆவி நல்லா வருது பாருங்கள், ஆவி வருது. இப்போ இதை தூக்கி வச்சுட்டு 10 நிமிஷம், ஏன்னா இது ஆவியில் வேகிற பொருள், அதனால் இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஆவி மேலே வரும். ஸ்டீம் நல்லா 3 பக்கம் கண்ணில் 3 பக்கம் வெளியே வரும். வரும்போது அதுக்கப்புறம் ஒரு 5-6 நிமிஷம் விட்டுருங்க. மேலேயும் லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுங்க. இந்த தேங்காய் ஸ்டீமில் இந்த தேங்காயுடைய வாசனை அது ஃபுல்லாக அந்த புட்டுக்கு போய் பரவும். இந்த ஸ்டீம்லேயே பரவி வரும். இந்த பாருங்கள், நம்ம முதல் இது வச்சோம், அதில் எப்படி ஆவி ஸ்டீம் வருது பாருங்கள். இதில் இருந்து 5 நிமிஷம் இந்த ஸ்டீம் வந்துக்கிட்டே இருக்கணும். ஸ்டீம் வந்துச்சுன்னு எடுத்துடக்கூடாது. 5 நிமிஷம் ஸ்டீமில் அப்படியே விட்டுக்கணும். அப்போ இந்த ஸ்டீமில் ஆவியில் தான் இது வேகும். இப்போ அதை மாதிரி இது கொதிச்சிருச்சு. இதுலேயும் ஆவி வருது. நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே இதையும் வச்சுருவோம். பாருங்க, ஆவி வருது. தண்ணி கால் இந்த சட்டியில் கால் அளவு தான் இருக்குது, கீழே அடியில் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ இதையும் வச்சுருவோம். பத்து நிமிஷம் ஆவியில் வச்சா நல்லா ஸ்டீம் வந்துச்சு. இப்போ திறந்துட்டு நம்ம எடுத்துட்டு பாருங்கள், இது மாதிரி ஏதாவது ஒரு இது வச்சுங்க, பேக்கில் தள்ளுறதுக்கு வச்சுக்கிட்டு பாருங்கள், அப்படி வச்சு ஓரமாக அப்படியே தள்ளுங்க. பெரியவங்க, சின்னவங்க, சுகர் பேஷண்ட்டு, இந்த மாதிரி முட்டி வலி, கைகால் வலி இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான, எண்ணெயே இல்லாத ஒரு அருமையான ஒரு சிகப்பு புட்டரிசி. இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு. இதுக்கு எந்த விதமான செலவும் அதிகம் கிடையாது. ஒரு சிகப்பு புட்டரிசி ரெடிமேடில் விற்கிது, நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நீங்களே வாங்கி அரைச்சி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு அருமையான ஒரு சிகப்பு புட்டரிசி, ஒரு ஆரோக்கியமான உணவு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இறைவன் நாடினால் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.